மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, முக்கியமான நல்ல ஒரு நாள். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பெயரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான அருமையான ஒரு நல்ல நாள். ஞாயிறு 16ஆம் நாள், பங்குனி மாதம் 16ஆம் நாள், மார்ச் மாதம் 30ஆம் நாள். திதித்வயம் சைத்ர சுத்தம் இஷ்டி சந்திர தரிசனம் ஸ்வேத வராக கல்பாதி சித்தி கணபதி விரதம் யுகாதி பண்டிகை தெலுங்கு வருட பிறப்பு வசந்த நவராத்திரி பூஜை ஆரம்பம். இன்னைக்கு வசந்த நவராத்திரி ஆரம்பம், யுகாதி பண்டிகை தெலுங்கு வருட பிறப்பு. பங்குனி மாதத்திற்கு வரும் அமாவாசைக்கு பிறகு வருகின்ற ஒரு நாள் தான் யுகாதி, தெலுங்கு வருட பிறப்பு. அதனால் நீங்கள் இன்றைக்கு எல்லார் வீட்லேயுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி நேற்று சனிப்பெயர்ச்சி. இன்றைக்கி மீன ராசியில் 6 கிரக சேர்க்கை. அது ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். தெலுங்கு பேசுகிற அனைத்து மக்களுக்கும் தெலுங்கு வருட பிறப்பு வாழ்த்துக்கள். நமது வாழ்க்கையில் வசந்தத்தை கொடுக்கின்ற அந்த ஒரு வசந்த நவராத்திரி பூஜை இன்று ஆரம்பம். 9 நாள் நடக்கும். கோவில்களில் தான் நம்ம செய்வாங்க. ரொம்ப இதாக வருடத்தில் மொத்தம் 4 நவராத்திரி நடக்கும். ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, இன்னொரு சாரதா நவராத்திரின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம வீட்டில் ஒரே நவராத்திரி தான் கொண்டாடுவோம், அந்த கொழு வச்சு கொண்டாடுறது. ஆனால் கோவில்களில் எப்பொழுதுமே 4 நவராத்திரி கொண்டாடிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த வசந்த நவராத்திரினோட சிறப்பே பாலா திரிபுர சுந்தரியை நாம் சாரதா நவராத்திரியில் முப்பெரும் தேவியருக்கு கொண்டாடுவோம். இது பாலா திரிபுர சுந்தரியாக நாம் வழிபட வேண்டிய ஒரு விரதம் தான் ஒரு நவராத்திரி, வசந்த நவராத்திரி. நமது வாழ்க்கையில் வசந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த வசந்த நவராத்திரி. இது என்ன, யாரை பாலா திரிபுர சுந்தரி படம் இருந்ததுன்னா இன்றைக்கு 9 நாட்களும் 9, அதாவது இனிப்பு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இனிப்பு நெய்வேத்தியம், பாயாசம், சக்கரை பொங்கல், என்னென்ன இருக்கோ இனிப்பில் அதெல்லாம் வச்சு நீங்கள் நிவேதனம் பண்ணினீங்கன்னா அவ்வளவு நல்லது. இதை நீங்கள் செய்யுங்க. பாலா திரிபுர சுந்தரி என்று நீங்கள் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவு ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு நாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று 3 குரோதி வருடம் பங்குனி மாதம் 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பிரதமை திதி மதியம் 2 மணி வரை. அதற்கு பிறகு துவிதியை திதி வந்துடுது. ரேவதி நட்சத்திரம் மாலை 6:37 வரையே. அதற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம், அமிர்த யோகம், சித்த யோகம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 9. ராகு காலம் மாலை 4:30 to 6. எப்பொழுதுமே ராகுகால பூஜை நம்ம பண்ணுவோம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அது இன்றைக்கி அம்மனுக்கு போய் விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். வீட்டிலேயே செய்யுங்க. யமகண்டம் மதியம் 12 to 1, குளிகன் மதியம் 3 to 4. ஒரு நாள் என்பது சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் 6 மணி. சந்திராஷ்டமம் காலையில் 6:37 வரை சிம்மம், அதற்கு பிறகு கன்னி. 6:37 வரைக்கும் சிம்மம், அதற்கு பிறகு கன்னி. தெலுங்கு புத்தாண்டு சந்திர தரிசனம். சூரிய உதயம் 6:15, அஸ்தமனம் மாலை 6:22, சந்திர உதயம் காலை 6:46, அஸ்தமனம் இரவு 7:25. ஒரு நாள் என்பது அதிகாலை 12 to 5:59, காலை 6 to 11:59, மதியம் 12 to 3:59, மாலை 4 to 6:59, இரவு 7 to 11:59. இன்றைய ராசி பலன். இன்றைய கிரக நிலவரம் நாம் பார்க்கல. இன்றைய கிரக நிலவரம் ஞாயிற்றுக்கிழமை. மேஷத்தில் 1 இல்லை, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் அதாவது சிம்மத்தில் மாந்தி, கன்னியில் கேது, எல்லாமே மீனத்துக்கு போயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், சந்திரன், சனி. சுக்கிரனும் புதனும் அதாவது வக்ரமாக இருக்கின்றார்கள். இவ்வளவு 6 கிரக சேர்க்கை ஜூன் மாதம்
30ஆம் தேதி வரை இந்த 6 கிரக சேர்க்கை இருக்கிறது. அதனால் மக்கள் கூடுகின்ற இடங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. மக்கள் கூடுகின்ற இடத்துக்கே போகாதீங்க. அது தனுசில் வந்தும்போது இந்த கோவிட் இதெல்லாம் வந்துச்சு. அதனால் அது கஷ்டமாக இருக்கும். ஜலராசியிலே உபயராசி ஜலராசியில் வர்றதுனால, அதே மாதிரி குரு பகவானுக்கு ஆட்சியாக இருக்கிறதுனால அவங்க, அதாவது பிராமணர்கள் சைவ இதில் இருக்கவங்க, குருவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. ஆசிரியர்கள், அந்த ஒரு அவங்களெலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இறை சிந்தனையில் இறை வழிபாட்டில் இருக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் இன்றைய இன்றைய மேஷம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு. அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் மேஷத்தில் இருக்குது. அஸ்வினி நினைப்பதை நடத்தி முடிக்கும் நாள். நீங்கள் மேற்கொள்ளும் வேலையில் லாபம் கிடைக்கும். செலவு அதிகரித்தாலும் பரணிக்கு செலவு அதிகரித்தாலும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். கார்த்திகை வரவு செலவில் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அதாவது ரிஷபம் கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் கார்த்திகை எண்ணியது நடந்தேறும். வருமானம் வரும். வழக்கமான வேலைகளில் லாபம் உண்டாகும். மிருகசீரி நீங்கள் நினைத்தது இன்று எளிதாக நிறைவேறும். மிதுனம் மிருகசீரிடம் வியாபாரத்தில் லாபம் காணும் நாள். வாடிக்கையாளர் திருவாதிரை திட்டமிட்டு செயல்படுவதால் நன்மை உண்டாகும். எதிர்பார்த்த பணம் வரும். புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசத்துக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். கடகத்தில் புனர்பூசம் பூசம் ஆயில்யம். புனர்பூசம் முன்னேற்றமான நாள். மனக்குழப்பம் வரும். பூசத்துக்கு வருவாய் எதிர்பார்த்து மேற்கொள்ளும் முயற்சி லாபம். ஆயில்யம் திட்டப்படி வேலை வரும். வெளியூர் பயணம் எச்சரிக்கை அவசியம். சிம்மம் மகம் பூரம் உத்திரம். மகம் நெருக்கடி விலகும் நாள். இன்று மாலை வரை உங்கள் வேலை தடை ஏற்படும். அதற்கு பிறகு நல்ல நிலைமை சீராகும். பூரம் கவனமாக செயல்படும். நெருக்கடி நீங்கும். உத்திரம் நெருக்கடியிலும் நன்மை அடைவில் பெரியோர் ஆதரவு கிடைக்கும். கன்னி கவனமாக செயல்பட வேண்டிய நாள். சந்திராஷ்டிரம் துவங்குவதால் எச்சரிக்கை அவசியம். அஸ்தம் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வரவேண்டிய பணம் வரும். தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். துலாம் சித்திரை யோகமான நாள். முன்னேற்றம் காண்பீர். சுவாதி தொழில் போட்டியாளர்கள் பலம் இழப்பர். விசாகம் செயலில் இருந்த தடை நீங்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். விருச்சிகம் விசாகம் நன்மையான நாள். இழுபறியாக இருக்க வேண்டிய நாள். அனுசம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். வியாபாரத்தில் தடை விலகும். கேட்டை உறவினருடன் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். பூர்வீக சொத்தில் தள்ளி போகும். பூர்வீக சொத்து பேச்சுவார்த்தை இருந்தால் அது தள்ளி போகும். தனுசு உழைப்பால் உயர்வு காணும் நாள். போராடம் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். உத்திராடம் இழுபறியாக இருக்க வேண்டிய முடித்து லாபம் காண்பீர். மகரம் உத்திராடம் கவனமாக செயல்படுவீர். பணியாளர்னால நல்லபடியாக நடக்கும். திருவோணம் வரவேண்டிய பணம் வரும். உற்சாகம் இருக்கும். அவிட்டம் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். செயல் வெற்றியாகும். கும்பம் முன்னேற்றமான நாள். உங்கள் செல்வாக்கு உயரும் நாள். அவிட்டம் சதயம் உடல்நிலை ஏற்பட்ட பாதிப்பு விலகும். புரட்டாதி நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். பணவரவு கிடைக்கும். மீனம் மகிழ்ச்சியான நாள். நேற்று வரை இருந்த நாள் இந்த சங்கடம் விலகும். உத்திரட்டாதி குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும். ரேவதி மதியம் வரை இழுபறியாக இருந்த வேலை மாலையில் நன்றாக நடக்கும். பொது பலன் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். வரவேண்டிய பணம் வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு உடல் சீராகும். எதிர்ப்பு விலகும். இதுதான் இன்றைய நட்சத்திர பலன். இன்றைக்கு அதாவது ஆன்மீகம் அறிவோமாக விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். உற்சாகமுடன் இருப்பது தான் ஆன்மீக வாழ்க்கையின் அறிகுறி. உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளே உள்ளன. மனிதனை விட உயர்ந்த பிறவி உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. சிந்தனை சொல் செயல் ஒன்றாக எல்லாம் நன்றாக தூய்மையாக இருந்தால் நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்னு விவேகானந்தரே சொல்லியிருக்கிறாரு. லட்சியம் உடையவர்கள் 1000 தவறு செய்தால் லட்சியம் இல்லாதவன் 5 தப்பியாது செய்வான். நல்ல மனதுடன் இரு. நீ ஒருவனே அனைவருக்கும் சமமாக இருப்பாய். விவேகானந்தரே சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் இன்றைக்கு தெலுங்கு வருட பிறப்பு. தெலுங்கு வருட பிறப்பு அன்னைக்கே நமக்கு அந்த பூஜை அதாவது
6 கிரக சேர்க்கை இருக்குது. அதில் வருடப்பிறப்பில் நமக்கு நல்ல அமோகமாக அந்த பூஜையை நம்ம வசந்த நவராத்திரியை நம்ம தொடங்குவோம். வாழ்வில் வசந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நவராத்திரியை நாம் எடுப்போம். திரிபுர சுந்தரிக்கு உண்டான ஒரு லக்ஷ்மிக்கு உண்டான ஒரு துதியை நம்ம பாடலாமா, சொல்லலாமா? ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் அருள் பெற்ற மகாலட்சுமி மூல மந்திரம். ஓம் மகாதேவீஷ வித்மகே விஷ்ணுபத்தின்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத். ஓம் மகாதேவீஷ வித்மகே விஷ்ணுபத்தின்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத். நான் எப்பொழுதுமே ஒவ்வொருக்குமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம ஒரு இதாக இருந்தாலும் நம்ம பஞ்சாங்கம் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இந்த வருட பஞ்சாங்கத்தை நம்ம படிக்காமல் இருக்கிறோம். படிக்கலாம். அதை நம்ம படித்தோன்னா தான். இந்த வருடம் ராகு கேது பெயர்ச்சி கிடையாது. அதே மாதிரி திருநள்ளாறுலாம் நேற்று அளவு கடந்த கூட்டமாக திருக்கணிதப்படி நேற்றே நடந்துருச்சு சனி பெயர்ச்சி. ஆனால் வாக்கியப்படி இந்த வருடம் சனி பெயர்ச்சி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இறைபக்தியில் எது வேணால் நம்ம பொறுமை தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். அந்த பொறுமையாக இருந்தோம்னாக்கா அவ்வளோ ஒரு நல்லது. வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் தெலுங்கு வருட யுகாதி வருட பிறப்பு. இன்றைக்கான கரிநாள் இஸ்ரீ நாள்னு இது பண்ணியிருக்காங்க. எப்பொழுதுமே அது இருக்கும். ஏன்னா அமாவாசைக்கு மறுநாள் அதாவது ஒரு பாட்டிமை தான் இருந்தாலும் நம்ம அதை இது பண்ணி செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி நிச்சயம். இறை சிந்தனையில் இருங்க. இந்த இதை நம்ம கடைபிடிச்சி நாம் இருந்தோம்னாவே போதுமானது. குளிச்சுட்டு விளக்கேற்றி நம்ம இது என்ன பாலில் சக்கரை போட்டு வைக்கலாம். வீட்டில் என்ன இருக்கோ வைங்க. சர்க்கரை எடுத்து ஒரு கப்பு வைங்க சுவாமிக்கு. சாயங்காலம் ஆனால் ஒரு தூப தீபாரணை காட்டி ஒரு பூஜை 9 நாளைக்கும் இந்த வசந்த நவராத்திரியை நம்ம கொண்டாடினா அவ்வளோ ஒரு சிறப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே எடுக்கிறேன், லேட் ஆகிடுச்சு.